Hello friends, welcome back to my channel. நிறைய பேர் வந்து ஹேர் க்ரோத்துக்கு எதனா டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஹேர் டானிக் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஹேர் ஆயிலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெண்டு ரெமெடியும் கண்டினியூஸாக ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ஹேர் டானிக்கை வந்து உங்கள் ஸ்கேல்பில் எந்த இடத்துல முடி ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டுறலாம். ஸோ இப்போ வாங்க இந்த ஹேர் டானிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இந்த ஹேர் ஸ்ப்ரேயை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கிராம்பு வந்து தேவை. கிராம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லித்தரேன். எப்படி வந்து இந்த க்ளோவ் வந்து நம்ம வந்து இன்டேக்கும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ப்ரேவாகவும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து 1 கிளாஸ் தண்ணிக்கு வந்து இவ்வளோ கிராம்பு வந்து போடுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 ஸ்பூன் வந்து கிராம்பு வந்து நான் வந்து போட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கிறேன். 250 ml நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 100 ml ஆகிற வரைக்கும் நல்லா வந்து சுண்டணும். அப்போ தான் இந்த கிராம்பில் இருக்க எஃபெக்ட் எல்லாமே நமக்கு வந்து தண்ணியில் வந்து மாறி நல்ல கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ கிராம்பு வந்து எதுக்கு நம்மளோட ஹேருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இலிக்னால் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து இருக்குது. இந்த இலிக்னால்னால் என்ன அப்படின்னா ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நியூட்ரிஷனும் நம்ம ஹேருக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஹேர் க்ரோத்தையும் ஹேர் ஸ்ட்ரென்த்தனையும் நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நேச்சுரலாகவே நமக்கு இம்ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம இதில் வேறு ஒன்றுமே கலக்கல இல்லையா, வெறும் வாட்டர் அதுக்கப்புறம் கிராம்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹேர் ஸ்ப்ரே. ஸோ இந்த ஹேர் ஸ்ப்ரேயில் இந்த கிராம்பு இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லாவே ஹேர் வந்து திக்காக வந்து வளரும். இப்போ நீங்கள் இதை எப்படி வந்து டானிக்காகவும் நம்ம இன்டேக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த வந்து நல்லா சுண்ட வைக்கிறோம் இல்லையா இந்த தண்ணியை வந்து பாதி வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலையும் பாதியை வந்து பார்த்திங்கன்னா தேன் இல்லைன்னா உங்களுக்கு சர்க்கரையோ கலந்து நம்ம வந்து குடிச்சிடலாம். ஸோ இது வந்து நம்மளோட பாடிக்கு வந்து இன்டேக்கில் வந்து போகும். அந்த மிச்சம் இருக்க ஹேர் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 15 to 20 டேஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். மெயினான ஒரு விஷயம், இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து ஹேரை வாஷ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் வந்து ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டிங்கனாலே அது அப்படியே வந்து உங்களோட ஹேர்க்குள்ளேயே வந்து போயிடும். ஸோ அந்த ஒரு பெரிய விஷயம் வந்து இதில் வந்து இருக்குது. நம்ம வந்து மற்ற ஹேர் ஸ்ப்ரேலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்மெல்லாக இருக்கும். பட் இது வந்து ஒரு நேச்சுரலான ஸ்மெல் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து ஹேரில் நல்லா வந்து ஸ்டே ஆக விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்ப்ரே கண்டெய்னரில் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்ன அளவுப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 வாட்டி யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 15 டேஸ் வரைக்குமே நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணி ட்ரை பண்ண விட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் வீக்லி 2 வந்து உங்கள் ஹேரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உங்களுக்கு ஸ்கேல்பில் முடி வரல அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களோட ஹோல் ஸ்கேல்பில் கூட இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஹேரை வந்து ஜென்டிலான ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஷாம்புவோட இன்க்ரீடியண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், சல்ஃபேட் பேரபன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஷாம்பு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து பேரபன் சல்ஃபேட்லாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.